ஹாய், இன்றைக்கி சீக்கிரமாகவே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் நான் 9:30க்கெலாம். ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாங்காய் தேங்காய் போட்டு துவையல் தான் பண்ண போகிறேன். அதுக்கு தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்துக்கலாம். அது கூடவே காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம் 5லேருந்து 6. ஸோ ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி சீக்கிரம் போகணுன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால தான் இன்றைக்கி சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு எல்லாமே. ஸோ இது கூட பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு தோலோடு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமேட்டு மாங்காய் தேங்காய் போட்டு துவையல் தான்றதுனால மாங்காவும் தேங்காயும் நல்லா கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒர்க்கு எல்லாமே சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நான் எழுந்து வர டைமில் ஒர்க்கை முடிச்சிட்டேன்னு சொல்லும் போது என்னாலே நம்ப முடியல. தேங்காவும் மாங்காவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து லஞ்சு கட்டி கொடுக்கறதுனால தான் எதுவும் போட்டு ஆட் பண்ணி வறுத்துடுறேன் நான். அப்போ தான் ஆஃப்டர்நூன் அவங்க சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர், அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்க மிளகாத்தூள் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு 2 வாட்டி பரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விடுங்க. ஸோ இன்றைக்கி எல்லா வேலையும் முடிஞ்சதுனால இதுக்கப்புறம் எந்த வேலையும் கிடையாது. ஸோ அதனால் லஞ்சு வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணணும், எடுத்து வீடியோவை இப்போயே அப்டேட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் எடிட் பண்ணி அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இதை ஆற வச்சுட்டு கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை. ஏன்னா நம்ம வீட்டில் இருந்து அப்படியே கூட பரட்டி சாப்பிட்டுடலாம் துவையல் மேலே. இந்த ஆஃபீஸ்க்கு கொடுத்து விடணும் அப்படின்றதுனால தான் தாளித்து போடுறேன். ஸோ நீங்கள் பயந்துடாதீங்க என் வாய்ஸை கேட்டு, ஏன்னா எனக்கு தொண்டை கொஞ்சம் கட்டிகிட்டு இருக்கிறதுனால பேச முடியல. ஸோ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பக்காவான சைட் டிஷ் வந்து பெருமாளே மன்னிச்சுக்கோங்க, வறுத்த முட்டை, கருவாடு, அப்புறமேட்டு நல்லா வறுத்த மீன். இதுதான் சூப்பராக இருக்கும். பட் வந்து புரட்டாசி டைமில் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ நான் அதனால் பாவக்காவும் வெண்டைக்காவும் தான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது கூட வந்து சாதத்தை போட்டு பரட்டி அந்த மாதிரி நான்வெஜ் சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபைனலாக சாதத்தை போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் கட்டியாச்சு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு லஞ்ச் பாக்ஸ் தான் அவங்க போட்டிருக்கேன் நான். அவங்களுக்கு ஃபைனலாக இதெல்லாம் கட்டி வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு பேக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எந்த வேலையும் கிடையாது. ஸோ நாளைக்கு என்ன வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிட்டேன். பாய்.